ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஒரு பெரிய ரைடோட தான் அவங்க மீட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய ரைடோட தான் வந்திருக்கேன். ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா சென்னை 0 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான். ஸோ அதே மாதிரி சென்னை 0 பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம யூஸ்வலாக கிளம்புற பிளேஸ்லேருந்து கிளம்பி நேராக சென்னை 0 பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இந்த ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஒரு 4 to 5 days ஆகும் அந்த ரைட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன ரைடு என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சென்னை 0 பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை. ஸோ இங்கே ஒரு வீடியோ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். ஸோ இந்த ரைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோஸ்டல் ரைட் தான். ஸோ ஈசிஆரில் இருக்க போகுது ஃபுல் அண்ட் ஃபுல். பாண்டிச்சேரி உங்களுக்கு வந்து கடலூர் சிதம்பரம் அப்படியே வந்துட்டு நேராக கோடியக்கரை தான் ஃபஸ்ட் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடி. ஸோ தனுஷ்கோடி தான் டே 1 கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ தனுஷ்கோடியெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டே போட்டிருக்கோம். ஸோ இந்த ரைட் ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரி கடலூர்லாம் பார்த்திங்கன்னா தாண்டி போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலில் பார்க்கலாம் அப்படின்ற பிளானில் போயிட்டுருக்கோம். ஸோ சிதம்பரமாக தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு டீ பிரேக் எடுத்திருக்கோம். ரோடு வந்து சூப்பராக போட்டுட்ருக்காங்க. ஒரு சூப்பரான ரோடு இது. பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா பூம்புகார் நுழைவாயில் கிட்டே இருக்கும். கரெக்டாக பூம்புகார் என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளெல்லாம் போகல. சன்ரைஸ் வந்து நம்ம காரைக்காலில் பார்க்குறதா பிளான். ஸோ அதனால் வந்து இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறது தான் பிளான். ஸோ சூப்பராக இருக்குது நைட் ரைடு வர்றது. பட் அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ஸோ நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறையா ரைட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்கும். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம காரைக்கால் வந்து வந்தாச்சு. இன்னும் சன்ரைஸ் ஆகலை. ஸோ நம்ம காரைக்கால் அந்த போர்டுக்கிட்ட ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து காரைக்கால் பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற பிளானு. ஸோ பீச்சுக்கு போயிட்டு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 5:45 சம்திங் இருக்குது. ஸோ நாங்கள் நேற்று நைட்டு இப்போ 11:45 கிளம்புனோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே டிரைவிங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காரைக்கால் பீச்சுக்கு தான் வந்து போகிறோம் இங்கேருந்து. ஸோ காரைக்கால் பீச்சுக்கு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு இங்கேருந்து. ஸோ காரைக்கால் பீச்சில் வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக கோடியக்கரை போனோம். கோடியக்கரை போயிட்டு கோடியக்கரையிலேருந்து தான் தனுஷ்கோடி போயிட்டு ராமேஸ்வரத்தில் வந்து ஸ்டே இன்றைக்கி. ஸோ அதுதான் ரொம்ப ஹார்டாக இருக்க போகிற அந்த ரைடு கோடியக்கரையிலேருந்து தனுஷ்கோடி ரைடு. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம காரைக்கால் பீச்சுக்கு வந்து வந்தாச்சு. சூப்பராக இருக்குது பீச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறையா காலையில் வாக்கிங் போகிறவங்க எல்லாம் நிறையா வராங்க. பீச் வந்து ஃபஸ்ட் டைம் வர காரைக்கால் பீச்சுக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா பார்க் மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. மார்னிங் பீச்சுக்கு வர்றதே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் தான். அதுவும் சன்ரைஸ் வந்து பார்க்குறது வந்து அதோட ஒரு பெரிய ஃபீல். அதுவும் இப்படி ஒரு ரைட் பண்ணிவிட்டு வந்து இங்கே ரிலாக்ஸாக வந்து சன்ரைஸ் பார்க்குறது இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ வேறு லெவல் ஃபீல் தான் சொல்லணும். கண்டிப்பாக சன்ரைஸ் பாருங்கள். ஸோ மார்னிங் சன்ரைஸு. ஸோ பெரிய பெரிய போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நிறைய ஃபோட்டோ எடுத்தோம், நிறைய வீடியோ எடுத்தாச்சு. எல்லாமே எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டு தான் டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே லைட்டாக வெயிலும் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோடியக்கரை தான். ஸோ கோடியக்கரை வந்து ஆல்ரெடி நான் அந்த பைக்கு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ரைடே வந்து ஈசிஆர் ரைடு போயிருந்தப்போ கோடியக்கரை போயிருந்தேன். ஸோ இது வந்து செகண்ட் டைமு. ஸோ கோடியக்கரை வந்து ஒரு சூப்பரான பிளேஸு. சூப்பராக இருக்கும். பைக்கில் வந்து நல்லா ஓட்டலாம். அந்த கடல் பக்கத்துலேயே ஓட்டுற மாதிரி இருக்கும். நல்ல பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கோடியக்கரை போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சிட்டி உள்ளேருந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு குரங்கு இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ வேதாரண்யத்துலேருந்து கோடியக்கரை பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஆனால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரோடு வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ரோடு. அதனால் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ஏரியா தாண்டதுக்கு அப்புறம் கோடியக்கரை ஊர் வரும். அந்த ஊருக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா கோடியக்கரை பீச் வரும் லாஸ்ட்டாக. ஸோ அங்கே லைட் ஹவுஸ் கூட இருக்குது. ஸோ டைம் இருந்தால் நீங்கள் லைட் ஹவுஸ்லாம் கூட பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான பிளேஸ் அது கோடியக்கரை. அதுவும் நீங்கள் மேப்பில் அந்த இடத்துல இருந்துட்டு மேப்பில் பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு எட்ஜில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சூப்பரான ஒரு ஃபீலு. இப்போ ப்ரூஸ் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஈஸியாக ரைட் போனப்போ கோடியக்கரை போயிருந்தேன். ஸோ ஆனால் அந்த ரைடு வந்து தனுஷ்கோடி வரைக்கும் தான் போனோம். தனுஷ்கோடி போயிட்டு
ரிட்டன் வந்து சென்னை வந்துட்டேன். ஸோ அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணல. பட் இந்த ட்ரையாங்கிள் ரைடு வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணது. ஸோ எப்படியா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வாட்டி பண்ணிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா யூடியூப்பில் செக் பண்ணேன். சதன் ட்ரையாங்கிள் ரைடு வந்து அந்தளவுக்கு யாரும் போடலை. பட் போட்டிருந்தாலும் கிளியராக இல்லை அந்த வீடியோஸ்லாம். ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு சதன் ட்ரையாங்கிள் ரைடு அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறது, அதுவும் 2500 கிலோமீட்டர் பண்ண போகிறது. ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இது டே 1 ஆக்சுவலாக. ஸோ டே 0 நைட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இது டே 1 இது போயிட்டுருக்கு. ஸோ டே 1 இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ சூப்பராக முடியும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். கோடியக்கரை பாயிண்ட் கேலிமரில் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சென்ச்சுரிலாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் டைம் நிறையா இருந்தால் அங்கே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பேர்ட்ஸ்லாம் கூட ஸ்பாட் பண்ணலாம். அதே மாதிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ராமர் பாதம்னு ஒரு கோயில் கூட இருக்குது. அந்த கோயிலுக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். அது எப்படி இருக்குது நாங்கள் போகிற வழியில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் மேலெல்லாம் போய் பார்க்கல. ஸோ அதுவும் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஸோ ஒன் டே கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு குரூப் ரைடு தான். ஸோ 3 பைக்கு 5 பேராக போகிறோம், 2 பில்லியனு. ஸோ அவங்கள பற்றிலாம் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். அப்கமிங் வீடியோ டேயில் இருந்து பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த ரைடை பார்த்திங்கன்னா பைக்கர் மச்சான்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் கூட தான் பார்த்திங்கன்னா கொலாபரேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட இன்ஸ்டா பேஜ், இந்த குரூப்போட இன்ஸ்டா பேஜ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ரைட்ஸ்னால் உங்களுக்கு இன்ஸ்டாவில் போடுவாங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இந்த ரைட்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஷர்ட்லாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து தனுஷ்கோடியில் வச்சு தான் வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். தனுஷ்கோடி தான் எண்டு. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட்லாம் வந்து ரிவீல் பண்ண போகிறோம். டிஷர்ட் டிசைன்ஸ்லாம். ஃபைனலி வந்து கோடியக்கரை பீச் உள்ள போகிறோம். ஊரை தாண்டியாச்சு. ஸோ ஊரை தாண்டி இப்போ கோடியக்கரை பீச்சுக்கு போகிறோம். நீங்கள் போர்டு பார்க்கலாம், கோடியக்கரைன்னு போட்டிருக்கிறது. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நேராக பீச்சில் தான் போய் எண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் மண்ணிலேயே கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே பீச்சு தான். பீச் கிட்டே நீங்கள் போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலு. ட்ரோனில் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ட்ரோன் வீடியோலாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எங்கெங்கே எடுக்க முடியுதோ அங்கங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இவர் வந்து ரைடர் சுனில், பின்னாடி இருக்கிறது கிரிதரன், பரத். ஸோ இவங்க 3 பேர் தான் நம்ம கூட வந்திருக்கவங்க. என்னோட பில்லியன் ஒருத்தர் இருக்கார். டோட்டலாக 5 பேர். MT-15ல் பில்லியனாக உட்காந்து வர்றதுக்கெலாம் ஒரு மனதைரியம் தான் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா அதில் நான் உட்காந்து பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் கண்டிப்பாக உட்காரவே முடியாது. MT வச்சுருக்க எல்லாருக்கும் தெரியும். பில்லியனாக உட்காரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் நார்மல் சீட்லாம் உட்காரவே முடியாது. பட் இவர் வந்து ஃபுல் ரைடு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் இந்த வண்டியில் இருக்காருன்னு தெரியல. பட் பார்க்கலாம். 4 டேஸ்க்கான ஸ்டேவும் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே ப்ரீ புக் பண்ணிட்டோம். ஸோ அப்போ தான் நம்ம லாஸ்ட் மினிட்ல போய் ஸ்டே சர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக. ஸோ ஆல்ரெடி டயர்டாக இருப்போம். நேராக போய் ஸ்டேக்கு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் அந்த டைமுக்கு ரீச் ஆகிறோமா அப்படின்றது தான் விஷயம். ஃபைனலி பார்த்திங்கன்னா பீச்சு உள்ள என்ட்ரு ஆகிட்டு ரோடு அதோட எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பீச்சு தான். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், பீச்சு தான் தெரியும். ஸோ அப்படியே நேராக பைக்கில் போகலாம். சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ ட்ரோன் ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எப்படி இருக்குது, என்ன மாற்றலாம், வேறு மாதிரி ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபீட்பேக்காக சஜஷனாக எப்படி வேணால் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. ஸோ கோடியக்கரையிலேருந்து ரிட்டன் வந்துட்டு வேதாரண்யத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ இது ஒரு பெரிய ரைடு, இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் இது. ஸோ இதை கவர் பண்ணால் தான் நம்ம வந்து ராமநாதபுரம் போய்ட்டு ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போனோம் இன்றைக்கி ஈவினிங்கு. தனுஷ்கோடி போயிட்டு நைட்டு ஸ்டே வந்து ராமேஸ்வரத்தில் போட்டிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ராமேஸ்வரம் கிட்ட வந்துட்டோம். பெரிய ரைடாக இருந்துச்சு இது. ஸோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாதகமாக இல்லை. வெயில் வந்து பார்த்திங்கன்னா பிச்சிருச்சு, வெயில் பயங்கரமான வெயில், சமாளிக்க முடியல. பைக் ரைடில் வர்றதுக்கு அதுக்கும் அனல் காற்று அடிக்குது. நின்று தண்ணி மட்டும் தான் குடித்தோம், நிறையா தண்ணி குடித்தோம். பட்டு அப்போயுமே வெயில் சமாளிக்க முடியல, அவ்வளோ வெயில் அடிச்சுது, சரியான வெயில். பைக் ரைட் போனால் கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிக்கணும், பாடியை வந்து டீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்பப்போ ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்லது. ரொம்ப எத்தனை வாட்டி வந்தாலும் ஃபஸ்ட் டைம் வர மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குற நிறைய இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் வந்து தனுஷ்கோடி, பாம்பன் பாலம். இதெல்லாம் வந்து எத்தனை தடவை வந்து பார்த்தாலும் திரும்ப வர்றப்போ தான் வந்து நின்று பார்த்துட்டு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் இந்த பாம்பன் பாலம், தனுஷ்கோடிலாம். ஸோ பாம்பன் பாலத்தில் வந்தாச்சு, பாருங்கள் சூப்பராக இருக்குது. புது பிரிட்ஜுக்கான ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ புது பிரிட்ஜும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறாங்க, இந்த அக்டோபரில் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் போட்டாங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது பாம்பன் வியூ வந்து. இந்த பிரிட்ஜுமே புது பிரிட்ஜுமே பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது, பழசை விட ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ இருக்கிற பிரிட்ஜு. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க பாம்பன் பாலம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குது ட்ரெயின் போகிறதுக்காக. ஸோ பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. பழைய பாலத்து பக்கத்துலேயே இது கட்டியிருக்கனால கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பயங்கர பெருசாக இருக்குது அதை விட. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வியூலாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம ரைட்டுக்கு வந்த பைக்ஸ் இது தான், எம்டி, ஹண்டர், டாமினர். ஸோ வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வியூ எப்போவுமே இங்கே கிடைக்கும். பட் ஆனால் இங்கே காரில் நிப்பாட்ட முடியாது. ஸோ பைக் வேணால் நிப்பாட்டி பார்க்கலாம், பட் ரொம்ப நேரமும் நிற்க முடியாது. ஸோ டக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நேராக தனுஷ்கோடி தான், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தனுஷ்கோடி போயிட்டு அங்கே வந்து டிஷர்ட் ரிவீல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு தான். ஸோ ஃபைனலி தனுஷ்கோடி வந்து வந்தாச்சு. அரிச்சல் முனை. ஸோ பைக்கர்ஸ் ஃபேவரட் ஸ்பாட் இது. இங்கே வந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் போவாங்க எல்லோரும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம டிஷர்ட் வந்து ரிவீல் பண்ணியாச்சு. ஸோ சதர்ன் ட்ரையாங்கிள் ரைட். ஸோ வந்திருக்க எல்லாத்துக்குமே டிஷர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே வந்து நம்ம டிஷர்ட் ரிவீல் பண்ணுறது. ஸோ பக்காவான ஒரு பிளானு, பக்காவான டிஷர்ட்டு. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ஸ்டே பாருங்கள், இது ஒரு ஹோம் ஸ்டே. இது ரூம் நம்ம கோயில் பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே ஒரு ஹோம் ஸ்டே ஒன்று கிடச்சிது. ஸோ கந்தன் ஹோம் ஸ்டே சொல்லிவிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அஃபோர்டபுள் ரேட்ஸில் ரொம்ப சூப்பர் இல்லை, ஓகே டீசெண்டாக இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பெட்ரூம், பெரிய ஹாலு, அங்கேயே ஏசி இருந்தது. ஸோ உங்களுக்கு உள்ளேயும் அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. ஸோ வெளியும் இருக்குது. பட் கார் விட்டுறதெல்லாம் கஷ்டம், கார்லாம் பார்க்கிங்கில் தான் விடணும். பைக் வேணால் நம்ம விட்டுக்கலாம் ரோட்லேயே பக்கத்துலேயே, தனி பார்க்கிங்லாம் எதுவும் கிடையாது. அது ஒன்று தான் பிரச்சனை, மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ டே 2 கண்டினியூ ஆகும். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் வரும். தேங்க்யூ, பாய்.